எங்க வீட்டுக்காரரும் 2004ல இருந்து தனியாக வாழ்ந்து வந்தோம். எங்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளது. ஒண்ணு அவர் தங்கை குழந்தை, ஒண்ணு என் குழந்தை. 2 பேர் குழந்தை எல்லாரும் வளர்த்து வந்தோம். இது வரைக்கும் இந்த வருஷத்து வரையும் 2022 வரையும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு வருஷம் மட்டும் 2007 ஒரு வருஷம் மட்டும் என்னை விட்டு பிரிஞ்சு போய் அவங்க தாய் பிள்ளையோட இருந்தாரு. இருந்துட்டு அங்க விழுந்துறதாக எனக்கு செய்தி வந்துச்சு, கீழே விழுந்துட்டாங்க, முடியாம இருக்காங்கன்னு எனக்கு செய்தி வந்துச்சு. அப்ப போனப்ப என்னை பார்க்க விடல, என்னை அடிச்சு வாயெல்லாம் உடைச்சு வண்டியெல்லாம் புடுங்கிக்கிட்டு நவல்பட்டு ஸ்டேஷன்ல அதுக்கான உண்டுனா கம்ப்ளைண்ட் இருக்கு. அப்பவும் எனக்கு நான் நீதி கிடைக்கல. இவர்கிட்டே எனக்கு கிடைக்கல, எங்க வீட்டுக்காரர் முத்துக்குமார்கிட்டே கிடைக்கல. இப்போ நான் மறுபடியும் எனக்கு கூப்பிட்டு போ, என்னை பார்க்க ஆள் இல்லை, என்னை தனியா அனாதையா போட்டிருக்காங்கன்னு மறுபடியும் 2023 போன் பண்றாரு. நான் உடனே போய் கிளம்பி போறேன். மறுபடியும் அவங்க என்னை கூப்பிடல. அவங்களுக்கு ஒத்தி பத்திரம் போட்டு எழுதி கொடுத்துட்டு வந்தேங்க ஐயா. எழுதி கொடுத்துதான் 3 மாசம் கழிச்சு திருப்பி அனுப்பி விட்டாங்க. இப்ப மறுபடியும் இப்ப எதுக்கு இங்க நான் வச்சிருந்தேன், எதுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, ஏன் கூட்டிட்டு போயிருக்காங்க என்னங்கறதே எனக்கு தெரியாதுங்க ஐயா. கூட்டிட்டு போயிட்டு என்னை பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்து சொத்தை வாங்கிட்டா, அதை வாங்கிட்டா, இதை வாங்கிட்டான்னு நவல்பட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. நான் போய் கம்ப்ளைண்ட்ல போய் ஆஜரானப்ப சொன்னாங்க, நீங்க அது 50 பவுன் நகை கொடுக்கணுமா, சொத்து கொடுக்கணுமான்னு சொன்னாங்க. ஐயா என்கிட்ட சொத்து மட்டும்தான் ஐயா இருக்கு, அவரோட சொத்துன்னு சொல்லி 3 சொத்து பத்திரத்தை கொண்டு போய் நான் கொடுத்துட்டேங்க அவர் பேர்ல இருந்ததை. அதை கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்னொரு பத்திரம் கொடு, 20 பவுன் நகை கொடு, 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுன்னு நவல்பட்டு ஸ்டேஷன்ல எஸ்ஐ மிரட்டுறாருங்க ஐயா. வீட்டு வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே கூட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு ரவுடிங்களை கூட்டிக்கிட்டு 2-3 மணியில இருந்து 5 மணி வரை நின்றுருக்காரு. நின்று நம்ம ஒரு 15-12 ஜனவரி 14ல இருந்து நான் வீட்டை சாத்திக்கிட்டு வீட்டை எல்லாம் கூட்டிட்டு பயந்துகிட்டு அச்சுறுத்தலோட இருக்கிறேங்க. எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்க. எனக்கு யாருமே இல்ல, அவங்களுக்கு சொந்தக்காரங்க அண்ணன் தம்பின்னு நிறைய இருக்காங்க. என்ன மிரட்டுறது எஸ்ஐ குமார், நவல்பட்டு எஸ்ஐ குமார் சார், அவங்க சித்தி சரஸ்வதி, அவங்க மாமா கணேஷ், எங்க வீட்டுக்காரோட மாமாவும் சித்தியும், அவங்க அம்மா பத்மாவதி, எங்க வீட்டுக்காரருக்கு தான் அவரை கூட்டிட்டு போய் மனசை மாத்தி என்கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லல, கூட்டிட்டு போறேன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஒண்ணுமே செய்யல. என்னால பார்க்க முடியாம அணைக்குங்காரங்கள் ஓமுல விட்டுருந்தேங்க ஐயா. அவர் தான் போனாரு, என்னால பார்க்க முடியலங்க. தம்பி எனக்கு பேரை ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு இவருக்கு யூரின் போறது பாத்ரூம் போறதெல்லாம் அங்க போவோம், அவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்தோம், அவரை கொஞ்சம் ஒதுக்கி வைங்கம்மான்னு சொன்னா அவரே தான் பேசினாரு, அவரே போன் பண்ணாரு, அவரே அவர்கிட்ட பேசினாரு. நான் மாசம் 15,000 ரூபாய் கொடுத்து சேர்த்து வச்சிருந்தேன். இப்ப எதுக்கு கூட்டிட்டு போனாங்கன்னே எனக்கு தெரியலங்க ஐயா. புருஷன் எனக்கு உதவி செய்யணும், எங்க வீட்டுக்காரரை கூட்டிட்டு என்னோட சேர்க்கணும். எங்க வீட்டுக்காரரு எனக்கு வேணும். என்ன பண்ணி வச்சிருக்காங்க, என்ன சொல்லி கொடுக்குறாங்க, என்ன செய்யறாங்கன்னே தெரியலங்க ஐயா. எங்க வீட்டுக்காரரை மீட்டு எடுத்து கொடுங்க, எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. போலீஸ்காரங்க கூட்டிட்டு மிரட்டுறாங்க சார், நீ பணத்தை கொடு, நகையை கொடு, இத்தனை பத்தனை உங்ககிட்ட இருக்கு அதை கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கம்ப்ளைண்ட் பத்மாவதி அவங்க அம்மா கொடுத்துருக்காங்களாம். என் மயன் சொத்து, என் மயன் சம்பாரிச்சது, வாழும் காலம் வரை 24 வருஷம் 30 வருஷம் யாருமே வரல, சொந்தக்காரங்க வரல, யாருமே வரல. அந்த ஒரே வருஷத்துல எல்லாம் சொந்தக்காரங்க விழுந்தப்ப சேர்ந்துக்கிட்டாங்க. சேர்ந்துட்டு இப்ப சொந்தக்காரவங்க எல்லாம் சேர்ந்து என்னை பழி வாங்குறாங்க. அவங்க சித்தி எல்லாம் அடிக்க வராங்க. ஏற்கனவே என்னை அடிச்சுதான் வாயை உடைச்சு மண்டையெல்லாம் உடைச்சு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு எந்த நியாயமே எனக்கு கிடைக்கல. அவனே முடியாம இருக்கான், அவனுக்கு போய் நீ என்ன போய் பார்க்க போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. திருப்பி பரவாயில்லன்ட்டு நான் வந்துட்டேன். வண்டியும் பிடிக்க வச்சுட்டு தரமாட்டேன், நாங்க ஸ்கூட்டி ஒண்ணு இருந்துச்சு என் பேர்ல, அதை கொடுக்க மாட்டேன், கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க மாமா தப்பா பேசினாரு. அவங்க தம்பிங்க, எங்க வீட்டுக்காரரோட தம்பிங்க பூரா பேசினாங்க, ஹரிகிருஷ்ணன் எல்லாரும் சேர்ந்து பேசினாங்க. பயந்துகிட்டு அச்சுறுத்தல நான் பேசாம இருந்தேன். இப்ப அகமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, யாரையோ வச்சிருக்கேன் என்னமோ பண்றேன், அசிங்கமா பேசுறாங்க, அசிங்கப்படுத்தி அகமானப்படுத்துறாங்க. மணி கொடுத்துருக்கங்க ஐயா. இப்ப கொடுத்துருங்க பார்த்து நான் சொல்றேன்மா, 2 நாள்ல உங்களுக்கு விசாரணை வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா. என் பேர் ராணி, எங்க வீட்டுக்காரர் பேரு முத்துக்குமாருங்க ஐயா. எல்லா ஆதாரமும் எனக்கு இருக்கு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே அவர் பேர்ல தான் எனக்கு இருக்கு.